வருவேன் எங்க வருவேன் அங்க எப்படி வருவேன்னு தெரியாது எதுக்கு வருவேன்னு தெரியாது ஏன்னா நான் வரவே மாட்டேன் Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Coinbase உடைய layer 2 ப்ராஜெக்டான பேஸ்ல வரக்கூடிய ஹியூஜான airdrop opportunity பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். பேஸ் வந்து அவங்களுக்கு எந்த விதமான அஃபிஷியல் டோக்கன் லான்ச்சிங்கான பிளான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே ப்ரோ. அவங்க airdrop வந்து பண்ண போறது இல்லைன்னு வந்து சொல்றாங்களே ப்ரோ. நீங்க வந்து சொன்னீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஹியூஜா airdrop பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஆப்டிமிசமா இருக்கட்டும், ஆர்பிட்ரியாமா இருக்கட்டும், அவங்களும் அதே மாதிரி தான் guys சொன்னாங்க. எங்களுக்கு டோக்கன் பிளான்ஸ் வந்து கிடையாது அண்ட் எங்களுக்கு airdrop கொடுக்குற ஐடியாவும் வந்து கிடையாது தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா எல்லாம் பெரிய ஃபண்டிங் போன ப்ராஜெக்ட்ஸ், எல்லாம் பெரிய அளவில் பில்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த airdrop வந்து அவங்களோட இனிஷியல் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. என்னோட அனாலிசிஸ் படி நான் பண்ண ரிசர்ச்சில் 200% பேஸ்க்கு வந்து டோக்கனும் வந்து இருக்க போகுது அண்ட் airdropம் ஹியூஜாக வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இதே இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய பேர் இப்போலாம் airdrop வந்து பண்ணுறாங்க, எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் இனிமேல் நம்மளுக்கு airdropல பெரிய அளவில் சான்சஸ் வந்து இல்லை நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம். நானும் அந்த தப்பு வந்து பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஆர்பிட்ரியம் எவ்வளோ பெரிய சைனா வந்து வளர்ந்துருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆப்டிமிசம் விட பெரிய அளவில் மேட்டிக்கே பைபாஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டிவிஎல்லாக இருக்கட்டும், யூசர்ஸாக இருக்கட்டும், ஆர்பிட்ரியமில் வந்து இருக்காங்க. எனக்கு வந்து வெறும் ஒரு 1125 டோக்கன்ஸ் தான் வந்து ஆர்பிட்ரியமில் airdrop வந்து கிடச்சி வெறும் ஒரு வேலெட்டில் தான். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10,000 டோக்கன்ஸ் வரைக்குமே ரிவார்டாக வந்து வாங்கியிருக்காங்க. மல்டிபிள் வேலெட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பேஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அந்த வெறியோட தான் நான் இப்போ பேஸில் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ பேஸில் இந்த ஆர்பிட்ரியமில் மொத்தமாகவே வெறும் 600K பீப்புளுக்கு தான் கைஸ் எலிஜிபிலிட்டி வந்து கிடச்சிருக்குது. அப்போ இன்னும் எந்த அளவுக்கு airdropஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் பேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் இந்த காசு இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸாவது வந்து பண்ணுங்கள். காசு இருக்குதுன்னா ரொம்ப பெருசாக இல்லை கைஸ், $5 to $10 $20 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ மற்றபடி பெருசாக வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த airdropை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் மினிமம் 2 வேலெட்லேயாவது வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது மேபி பார்ட் 2 வீடியோவாக வந்து வரும். சரி, இப்போ நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்தராக ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பேஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட்நெட் ஃபேஸில் தான் வந்து இருக்காங்க. ஸ்டில் அவங்களோட யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட கில்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதனாலேயே எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் இவங்க வந்து airdrop வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் மெயினாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பண்ண போகிறது, இந்த ட்வீட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். நம்ம ஃபுல்லாக வந்து பண்ண போகிறது இந்த layer3.xyz மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு கோ ஏர்லி டெஸ்ட் எத்தேரியம் வந்து டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோ ஏர்லி ஃபாசெட்டில் போயிட்டு உங்களோட மெயில் ஐடிலாம் வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 0.1 கோ ஏர்லி எத்தேரியம் டெஸ்ட்நெட் எத்தேரியம் வந்து தருவாங்க. நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணனால எனக்கு வராது. சென்ட் மீ இத்தனை கொடுத்தா உடனே வந்துடும். கைஸ் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து போயிட்டு உடனே என்ன பண்ணணும்னா லாகின் டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை மெட்டாமாஸ்க்னு வந்து கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃபோனில் கூட கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம். நான் இந்த அட்ரஸ் கொடுத்து தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். சைன் கொடுத்துக்கோங்க. இங்கே டேக் கேர் குவிஸ் அப்படின்னு இருக்கும். பிரிட்ஜ் டு பேஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறது. ஸோ இது பண்ணலாம் இப்போது. ஸோ கைஸ் கொஞ்சம் டோக்கன் வந்து வச்சுருக்கேன் நான். என்கிட்ட டெஸ்ட் தெரியும் கூட அவ்வளோ வந்து இல்லை. ஸ்டில் இதை நம்ம வந்து பண்ணலாம். பெருசாக வந்து ஒரு இதுவும் வந்து இல்லை. ஜஸ்ட் இது வந்து ஓப்பன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கோங்க. மெட்டாமாஸ்க்கு இருந்தால் போதும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இந்த வேலெட் தான் கனெக்ட் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ணணும்னா உங்களோட இது வந்து டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் பேஸ் கோ ஏர்லியில் வந்து அது போய் சேரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 0.01 உங்கள்கிட்ட 0.1 எத்தேரியமே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 0. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக கூட கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து காட்டுதா, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கேஸு ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் 2 minutes இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கைஸ் இப்போ வந்து சேர்ந்துச்சு. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து 0.01 வந்து அனுப்பியிருந்தேன். இப்போ என்ன பண்ணோன்னா 0.005 ஸோ விட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணணும். இதுலேயே வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு பெரிய வேலை வந்து நம்மளுக்கு எதுவும் இருக்காது. ஸ்விட்ச் பேஸ் கோ ஏர்லின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பிரிட்ஜிங் ப்ராசஸ் தான் வந்து பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் எங்கிட்ட 0.0 இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? விட்ரான்னு வந்து கொடுக்குறேன். இனிஷியேட் பண்ணுறோம். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இப்போ வரைக்கும் நம்ம பண்ணுறது எதுவுமே காசு இல்லை. ஜஸ்ட் டெஸ்ட் டோக்கன்ஸ் தான் நம்ம அங்கே கிளைம் பண்ணோம் பார்த்தீங்களா, 0.1 டெஸ்ட் டோக்கன். அதை வச்சு தான் இந்த ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்து நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன்ஸில் போய் பார்த்தோம்னா பெண்டிங்கில் வந்து இருக்குது இந்த ப்ராசஸ் வந்து. ஸோ கைஸ் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. என்ன தான் அதில் வந்து காட்டலனாலும் இங்கே வந்து எனக்கு காட்டிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டோம். அதனால் இது நெக்ஸ்ட் இது வந்து போயிடுச்சு. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த டோக்கன் வந்து இந்த பர்டிகுலர் NFT வந்து மின்ட் பண்ணணும். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே தான் வந்து மின்டபுளாக வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சீல் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. இதில் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் பண்ணது எல்லாமே டெஸ்ட்டே தெரியும்ல, அதனால் உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா இதோட நீங்கள் வந்து விட்டுருங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது ஒர்த். ஏன்னா இதுக்கு ஃபியூ டாலர்ஸ் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே மின்ட் பண்ணியிருந்தாலுமே கூட கேஸ் ஃபீஸ் வந்து அடிக்கும். இது வெறும் $4 தான். ஆனால் இது நம்ம இது மின்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஃபீஸ் வந்து $20-30 நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது டெஸ்ட்டு இல்லை, இது ஃபுல்லாகவே மெயினெட்டில் தான். என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, $22 இருக்குது. ஸோ அதனால் இதை நான் வாங்க பார்க்க போகிறேன். வந்து கம்ப்ளீட் பர்ச்சேஸ் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் வாங்குறதா இருந்தாலும் வாங்கணும். உங்களோட வேலெட் வந்து ஓப்பன் சீயோட கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஃபீஸே வந்து $4 போகுது. இது $30-40 நீங்கள் அந்த மின்ட் பண்ணும்போது கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கனால நிறைய இது வந்து இருக்கும். நீங்கள் மார்க்கெட் இதுவே கொடுக்கலனா கூட ஸ்லோன்னு கூட கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபீஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸ்லோக்கு வந்து $4. ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் இன்னொரு வேலெட்டில் வேறு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான், இந்த வெரிஃபை இன்னும் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதே NFT கூட இன்னொரு வேலெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அதை நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கனெக்ட் வித் ட்விட்டர், நான் இதுக்காகவே இன்னொரு ட்விட்டர் ஐடியும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆத்தரைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னோடய இதில் வந்து ஆல்ரெடி வந்து பண்ணிட்டேன் இந்த பர்டிகுலர் ட்விட்டர் அக்கௌண்ட்டில். என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆத்தரைஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம இப்போ வந்து இருக்கோம். ட்வீட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இது வித் ஃபியூ செகண்ட்ஸில் இது வந்து வெரிஃபை ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு காட்டலன்னா நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க. வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் கைஸ். இது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு 100 XP வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா, இன்னொன்று வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் இது கண்டினியூனே கொடுங்க. ஸோ இது வந்து ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது உங்கள் இஷ்டம். அது வரைக்கும் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் மினிமல் இதுக்கு மேலே பண்ணுறது கம்ப்ளீட்டான உங்களோட இஷ்டம். நான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவாக வந்து பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு $5-10 வந்து வேணும். இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களோட இதுக்கே வந்து இந்த அமௌண்ட்லாம் இது பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து நான் ஆக்சுவலாக பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு. ஜஸ்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா DPX அப்படிங்கிற டோக்கன் வந்து நீங்கள் ஆர்பிட்ரியம் செயினில் வந்து ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் கொலாட்ரல்லாம் வந்து வச்சு வாங்குற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் தேவைப்பட்டிருந்தா இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதோ, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ கமெண்ட்டில் கண்டிப்பாக இதுக்கான பார்ட் 2 வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும். பட் இன்னமும் ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லெவல் 5 ரீச்னு வந்து காட்டுதா. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இந்த இதுக்கெலாம் வந்து போய் பாருங்கள். இதிலெல்லாம் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்களால் பண்ண முடியுதோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே GMனு காட்டுதில்ல, அந்த GMனு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த வேலெட்டில் எனக்கு 87,000 ரேங்கிங்கில் இருக்குது. வெறும் 300 XP தான் வந்து இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்கோர். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ டோக்கன் சப்போஸ் வரும்போது நம்மளுக்கு அதிகபட்சமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கும். டெய்லி இந்த GM ஆகுது. அப்புறம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்நெட்டில் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு GM ஆகுது டெய்லி வந்து கொடுங்க, குட் மார்னிங் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். நான் என்னோட இன்னொரு வேலெட்டில் எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்கேன்னா, இது கில்டு இது வேறு. ஸோ இதுதான் 26,000 ரேங்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சில ப்ராசஸ் பண்ணோன்னே இருந்தது. அண்ட் லெவல் 3 வரைக்கும் வந்து நான் போயிருந்தேன். இந்த வேலெட்டில் நம்ம இப்போ வந்து இன்னும் லெவல் 1ல் தான் இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. அண்டு நான் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து 7,000 ரேங்கிங் வரைக்கும் என்னால் புஷ் பண்ண முடிஞ்சுது. 2,600 XP வரைக்கும் கொண்டு போயிருந்தேன். லெவல் 5 வரைக்குமே கொண்டு போயிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோஸில் வேணும்னா வந்து சொல்லுங்கள். ஸோ ஈஸியாக தான் வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. அண்டு கொஞ்சம் டாலர்ஸுமே அது தேவைப்படும். ரொம்ப இல்லை, ஒரு $20-30 ரொட்டேட் பண்ணுறது தான். உடனே அந்த $20-30 ஒரு $25 நம்ம ஒரு $5 அங்கங்கே ஃபீஸ் போக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரி, இந்த ப்ராசஸ் முடிச்சோன்னே நெக்ஸ்ட் வேறு என்ன ப்ராசஸ்னால் நம்ம கில்டில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த கில்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்னா, இதுக்குமே அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன். ஸோ பேஸோட கில்டில் ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணால் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஃபாலோ பேஸ் ஆன் ட்விட்டர். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. உங்களோட வேலெட்டை சைன் கேட்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நான் ஆல்ரெடி என்னோட இன்னொரு வேலெட்டில் எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஆத்தரைஸ் ஆகிடும்.
இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்களேன், நம்மக்கிட்ட Day 1 அடாப்டருக்கான அந்த NFT வந்து இருக்குது, அதெல்லாமே வந்து அப்ரூவ் ஆகிட்டு டக்குன்னு வந்துருச்சு. ஸோ பேஸ் மேக்ஸி இது இன்னொரு NFT, அப்புறம் இதுவுமே இன்னொரு NFT. அண்ட் இது ரொம்ப சிம்பிள் தான், உங்களோட GitHub கனெக்ட் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸ் கூட வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்னு வந்து கொடுக்கணும் நம்ம வந்து. ஸோ இங்கே ஸ்டார் கேட்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்டார், அதுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஜஸ்ட் இது மட்டும் வந்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஜாயின் கில்டு டு கெட் அக்சஸ்ன்னு வந்து கேட்கும். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஜாயின் கில்டுன்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தாங்க இந்த ப்ராசஸ்ஸு. நான் இது எல்லாமே வந்து என்னோட இன்னொரு வேலெட்டில் இன்னொரு அட்ரஸ் வச்சு யூஸ் பண்ணி அந்த இது வந்து பண்ணனால என்னால் வந்து இன்னொரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காட்ட முடியல. ஜஸ்ட் இது மட்டும் தான் இந்த மிஸ் ஆகுது, மற்றபடி வேறு எல்லாமே வந்து பண்ணிட்டேன். கிட்டப்பும் வந்து கனெக்ட் பண்ணி அதுவுமே வந்து பண்ணியிருந்தேன். கிட்டப் ஒரு அக்கௌண்ட் தான் வந்து இருக்கனால என்னால் இன்னொரு வேலெட்டில் பண்ண முடியல. பட் ஸ்டில் இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து டீசெண்டான ரிவார்டு வந்து கிடைக்கும். அண்ட் டிஸ்கார்டு எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் வரைக்கும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து தேவைப்பட்டதுனா வந்து சொல்லுங்கள், மற்ற ப்ராசஸும் இதில் எப்படி இன்னும் ரிவார்ட்ஸ்லாம் வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து மறக்காமல் வந்து பண்ணுங்கள். பேஸில் கண்டிப்பாக ரிவார்டு இருக்க சான்சஸ் வந்து 200% என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆப்டிமிசமாக ஆர்பிட்ரியுமாக உங்களுக்கு டோக்கன் வந்து தேவையில்லை, ஏன்னா ஜஸ்ட் எத்தேரியம் தான் கேஸ் ஃபீஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு கவர்னன்ஸ் டோக்கன் வந்து எந்த விதமான பிளாக் செயின் ப்ராஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக தேவை. அதுதான் அந்த பிளாக் செயினோட மென்மேலும் வளர்ச்சிக்கே வந்து கொண்டு போகும். ஸோ அதனால் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸு கவர்னன்ஸ் டோக்கன் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் பேஸ்க்குமே கண்டிப்பாக வந்து வரப்போகுது. Yeah, bye.